கூடுதலான பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்தில் அல்ல. நாங்கள் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதும் எங்களுடைய மாவட்டம் இந்த வைத்தியசாலை நல்ல முறையிலே இன்னும் உயர்வது எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஒற்றுமை வேண்டும், தேவையற்ற பிரிவினைகள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு நல்ல சேவை செய்வதுதான் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். வருகின்ற புதியவர்களோடு இணைந்து நல்ல முறையிலே செயல்படுகின்ற நல்ல மனப்பான்மை எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே மொத்தத்தில் இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கின்ற எங்களுடைய டைரக்டர் and with the director, the MPs and government agent எல்லோரும் இருக்கத்தக்கனையாக நாங்களும் ஒரு மத சார்பாக உங்களோடு ஒன்று கூடி இருக்கின்றோம். அன்பான மக்களே, நீங்கள் நிறைய இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே டைரக்டர் சொன்னார், இன்னும் ஒரு செட் டாக்டர்ஸ் வர்றதுக்கு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய நாங்கள் இதிலே செயல்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் என்னுடைய முழு ஆசையும் கனவும் இந்த வைத்தியசாலை நேரடியாக லைன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர வேண்டும். அது வருவதற்கு நானும் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே எங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு வைத்தியசாலை லைன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரலாம். ஆகவே இந்த வேளையிலே அரசியல் ரீதியான ஆதரவையும் அரச ரீதியான ஆதரவையும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே டாக்டர்ஸ், your contribution is very valuable. We are trying to make it and bring it to the line ministry and under the line ministry, and it is very essential and the need of the time. மன்னார்களுக்காக எங்களுக்கு அது ஒரு தேவையான விடயம். இதிலே இரண்டாவது கருத்து இருக்கக்கூடாது, தேவையற்ற குழப்பங்களும் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த குழப்பங்களையும் நாங்கள் அறிவோம், இதனுடைய பின்னணியையும் நாங்கள் அறிவோம். இருந்தும் சற்று அமைதியாக நாங்கள் இந்த முன்னெடுப்புகளை செய்கின்றோம். அதைவிட அமைதியாக எங்களுடைய டைரக்டர் தன் வேலைகளை செய்து கொண்டிருப்பது மிகவும் போற்றத்தக்கது. I appreciate the director. Very nice. எந்த விதமான இதுகளும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல் தன்னுடைய அலுவலை செய்து கொண்டிருப்பதும் இந்த உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது இதுதான். இவர்கள் டைரக்டர் சொன்னது போல இவர்களுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டையும் மன்னாரில் கேட்கணும் என்று சொன்னால் இவர்களை பார்க்கவும் நாங்கள் பார்க்க வேண்டும், இவர்களை கவனிக்க வேண்டும். எங்களுக்கு வெளியிலிருந்து வர்ற டாக்டர்ஸ், கன்சல்டன்ட் இவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய மண்ணிலே நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். டாக்டர் ரோயை போல நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லார பேர்களும் சொல்லுவதற்கு பேர் சொல்ல இயலாத பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஆனால் எல்லோரும் வர வேண்டும். ஏனென்றால் எம்பி அவர்கள் இப்பொழுது கதை கேட்க சொன்னார், இந்த மண்ணிலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள், டாக்டர்ஸ் இங்கு வருவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொன்னார். சில விடயங்கள் தொடக்கத்திலே நோவாக இருந்தாலும் it is a kind of baby pain and I appreciate. ஆனால் இப்படியான டாக்டர் சிசிலும் இருக்கிறார், மறந்துட்டு இங்கால பார்க்கல நான் இல்லைன்னா அவர் எனக்கு தர்ற குளிர்ச்சியை மாற்றி விட்டுருவார் டாக்டர். அப்போ அவர்களும் இங்கு வர வேண்டும். கூடிய அளவு எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற டாக்டர்ஸ் எங்களுக்கு நிறைய உதவி செய்கின்றார்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்த வேளையிலே
நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் இவர்களை நல்ல முறையிலே கவனித்து நல்ல முறையிலே இவர்களுடைய அர்ப்பணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, ஆகவே இதையும் ஒரு வேண்டுகோளாக உங்கள் மத்தியிலே வைத்துக்கொண்டு, again I thank you for inviting me for this great divine occasion. I would say நான் இந்த மன்னாரில் பிறந்து வளர்ந்து இங்கு பல இதுகளை செய்திருந்தாலும் இந்த அளவு சந்தோஷம், I never experienced the joy of inviting you like I never ever in the history, because this is a kind of a historical event in Mannar. So in that way you have to be proud of it. So once again welcome you, and we are there. Don't worry, start your mission well and God will be with you. And அதே நேரத்தில் எங்களுடைய டைரக்டருக்கும் இனியோருக்கும் என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, என்னுடைய இறை ஆசீரும் ஏனைய உதவிகளும் என்றும் இந்த ஆஸ்பத்திரியோடு இருக்கும் என்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ.